மக்களே, செகண்ட் லவ் இனிக்கான எபிசோட பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஃபோனை கொடுத்துட்டு 2 பேரும் பிளாக் எடுங்கப்பா, வீடியோ எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கப்பலாக எடுக்கிறீங்களோ இல்லை சிங்கிளாக எடுக்கிறீங்களோ ஏதோ ஒரு பிளாக் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த பிளாக் மூமெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், நேற்று நடந்த சம்பவத்திலிருந்து இன்னும் பாதி பேர் வெளியே வரல. அதை பேஸ் பண்ணி நிறைய சண்டைகளும் நடக்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, வருங்காலத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணணுமா, அதுக்கும் நாங்கள் வழி பண்ணுறோன்ற மாதிரி கார்டு ரீடரை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அவங்க கிட்ட நிறைய பேர் அவங்களுக்கு வருங்காலத்தில் எப்படி இருக்க போது நம்பிக்கை இல்லைனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிற மூமெண்ட்டையும் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்த தருணங்கள். எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற நபர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீணா வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. குறிப்பாக ரெக்ஸ் என்னன்னா, நான் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி, ரெஸ்பிக் ரோஷன் தான் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கல. நாங்கள் தான் அப்பயே சொன்னோமே வீணா, இதை வந்து நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக ஸ்டார்டிங்லேயே ஒரு எண்டு கார்டு போட்டிருந்தா இந்த அளவுக்கு வந்து இவர் பேசுகிற மாதிரி இருக்குமா? ஸோ ரெக்ஸ் வந்து அது ஒரு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்க பார்த்தாரு. இதுக்கப்புறம் ரெக்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பேசினான்னு வச்சுக்கலாம், அவன் மூஞ்சிலேயே குத்திடுவேன், ஸ்மாஷ் ஆன் இஸ் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. இவன் வந்து சரியான ஜோக்கரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னமோ ரெக்ஸுக்கு வந்து ஒரு நல்லது பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, எப்படி நோ சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க. ஆனால் எல்லாரும் நமக்கு நல்லது நினைப்பாங்களான்றது வாய்ப்பு கிடையாது. அதைத்தான் நான் சொன்னேன் அப்பயே. ஸோ அவங்க நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அந்த பர்சன் உங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்க, உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்கன்னு நம்ம சொன்னோம். அதுதான் இன்னைக்கு வீணாக்கு நடந்திருக்குது. ஸோ அவங்க சீக்கிரமாக ரியலைஸ் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம்தான். இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து வெக்கே ஒரு காதல் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை எடுத்துட்டு போய் பிரியங்காவுக்கு டெலிவரி பண்ணுற டெலிவரி பாயாவே செயல்படுறாரு பிராவோ. இதை பார்த்தோன்னே பிராவோ கேட்குறாங்க, ஏன்டா நீ வந்து எனக்கு கொடுக்குற? இல்லை நான் அவன் கொடுக்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஓகே, சொல்லிட்டு போயிட்ட உடனே பிராவோ எடுத்துகிட்டு போய், ஏன்னா அங்கே வைக்க கொடுத்தோடனே பிராவோக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம கூட ஒன்று பண்ணியிருக்கோம், எடுத்துகிட்டு போய் சிந்துரி கொடுப்போன்ற மாதிரி சிந்துரியை பேஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி அழகாக கொடுத்துருந்தார். அந்த கெஸ்டருமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் சிந்துரியோட ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் பிராவோட முயற்சிக்கே பாராட்டு சொல்லலாம். இது நடந்து முடியுதா? இன்னொரு பக்கம் பிராவோ போயிட்டு, நான் என்ன இழிச்ச வாங்கினா, ஆல்ரெடி இங்கே வெக்கேக்கும் பிரியங்காவுக்கும் என்ன நடந்திருக்குன்னு நான் பார்த்துட்டேன், ஃபுட்டேஜில் இதெல்லாமே இருக்குது. நான் இப்போ அந்த ட்ரையாங்கிள்களில் வர விரும்பல, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும், நான் அதிலிருந்து வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி, வெளியாகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ தான் அவருக்கு ஒரு கிளாரிட்டி புரிஞ்சிருக்குது போல். ஆனால் பிராவோ இஸ் தெளிவான ஆளு மக்களே. அது பிக் பாஸ்லேயும் சரி இங்கேயும் சரி, அவருக்கு மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை அழகாக பண்ணிட்டு போகிறார். இது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு ஆக்டிவிட்டி வருது, மொபைல் கேமரா ஆக்ஷன் உலகம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைய உலகம் எல்லாமே மொபைலில் இருக்குது. ஸோ அந்த புது மொழியில் பேசுங்கன்ற மாதிரி, பிளாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளாகுக்கு வராங்க. நிவேதன் அபிதிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அப்செட் இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் அப்செட்டாக இருக்கிறத அங்கே பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து ஆபிதி நிறைய பேச ட்ரை பண்ணுறேன், நான் அவங்க கூட ஜோக் பண்ணல, இப்போ ஜோக்கோட ஸ்டைலை மாற்றிட்டேன், இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்ற மாதிரி கிளியர் கட்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. அவரும் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன பண்ணுறது, நீ என்னை பற்றி யோசிக்கிற, ஆனால் நான் வந்து வீடியோ பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், உன்னை பற்றிலாம் யோசிக்கலன்ற மாதிரி டேரெக்டான அடியை கொடுத்துட்ருக்காங்க நிவேதிதா. இன்னொரு பக்கம் நேகா அண்ட் தேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி கலங்கோலமாக வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் பிளாக் எடுக்கலான்னாலுமே அவங்களுக்குள்ள அந்த கோஆப்ரேஷன் ஒர்க் அவுட் ஆகல, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்து வீணா தினேஷ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீணா பிளாக் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு மூலையில் ஒரு பிளாகை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. சிந்துரி அண்ட் பிராவோ வந்து கார்டன் ஏரியாவில் அழகாக பிளாகை வச்சுட்டு அங்கே பயங்கரமான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அது சிந்துரி கிட்ட ஒர்க் அவுட் ஆகுமா? வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட். பிரியங்கா வைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது என்ன, நாங்கள் எங்களையே கண்டென்ட் ஆக்கிறோன்ற மாதிரி அவங்க 2 பேரும் கடைசியில் பிரியங்கா கூட எல்லா மூமெண்ட்டையுமே அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. நீங்களே எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த அளவுக்கு பவளமல்லி ஸ்டெப்பில் இருந்து கடைசி அந்த நாள் முழுக்க பிரியங்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக அவருக்கு போயிருக்கு. ரெக்ஸ் அண்ட் மோனிஷா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜாலியான ஒரு மூமெண்ட்டை இது பண்ணுவோம். அதுலேயும் குறிப்பாக ஃப்ளவரை தூக்கி காதில் சொல்லுவோன்ற மாதிரி தலையில் சொருவணும் ஒரு மூமெண்ட்டை பண்ணிட்டாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்து பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, இன்னும் நமக்குள்ள ப்ராப்ளம் சாரி நேகா அண்ட் தேஜஸ்குள்ள அந்த ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகவே இல்லை அப்படின்னும் போது, நீ வந்து இப்போ பிரியங்கா மாதிரி பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னமோ தப்புன்ற மாதிரி போர்ட்ரியல் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே,
அப்புறம் கேமராக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ணன்ற மாதிரி. எனக்கு என்னமோ அதை தான் எனக்கு தோணுது. கேமராக்காக தான் தேஜஸ் பண்றாரோன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் போது ஒரு பக்கம் அப்செட் ஆயிட்டார் தேஜஸ். அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லி காம் டவுன் பண்ணி உட்கார வச்சு அதுக்கப்புறம் லெட் இட் கோ. நமக்கு ஒரு விஷயத்த பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம ஃப்ரீயா விட்டுறணும். அதை எங்கெல்லாம் சுத்திட்டு நம்ம கிட்ட வந்தாதான் அது நமக்கானது. அதன் அடிப்படையில ஒரு ஃபேமஸ் கோட்டை அங்க பண்ணாங்க நேகா. இது நடந்து முடியுது. இன்னொரு பக்கம் நிவேதிதா அண்ட் ஆபித். அதை பொறுத்தவரையும் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ஆபித் ஒரு டைலாக் சொன்னாரு, எனக்கு இன்னைக்கு உன் விரலை தொடும்போது அது ஒரு எவன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்றத சொல்றாப்ல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பேசின விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு பக்கம் அப்செட்டா இருக்கு. குறிப்பா நீ சொல்ற அதுலயும் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க பாருங்க நிவேதிதா. பிராவா கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு டெக்னிக்கா பயன்படுத்தியிருக்காங்க. அதனால வந்து இவருக்கு ஒரு பொசிஷனஸ் வந்து நிறைய டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் வந்து இந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அவர் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல என்ன வந்து ஒரு ஆப்ஷனா தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பா, ஆல்ரெடி பல்லுல இஷ்யூ இருக்குது மக்களே, கடிச்சிட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் பிராவோ கிட்ட பேசினா தானா வலிக்கு வராருப்பா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போய் அந்த இடத்துல முடியுது. இது முடிஞ்ச உடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்டு ரீடர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு நிறைய கார்ட்ஸ், ஐ மீன் என்ன கார்ட்ஸ்னா நீங்கள் ஏஸு இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் விளாடுவீங்களா, அந்த மாதிரி கார்ட்ஸில் லைஃப் சம்மந்தப்பட்ட கார்டு. ஃபஸ்ட்டு போகிறாங்க வீணா அண்ட் தினேஷ். அவங்களுக்குள்ள ஒரு 3 கார்டு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்தது என்னன்னா வெட்டிங் வருது, கெமிஸ்ட்ரி வருது, ஃபேமிலி இஷ்யூஸ் வருது. ஸோ உங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலியில் நிறைய இஷ்யூஸ் இருக்கும், அதை சால்வ் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக அந்த மேரேஜ் வந்தப்ப இவரோட மூஞ்சே சரியில்லை, தினேஷோட மூஞ்சியுமே சரியில்லை. அதை அங்கே வீணா ஃபீன் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சு. பிரியங்கா அண்ட் விக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் யோசிச்சுட்டே இருக்கும், கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா கன்ஃபியூஷனும் நீங்கள் பேசி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அந்த கன்ஃபியூஷன் தான் இப்போ தான் நடந்துச்சு, அது கிளியராக மேட்ச் ஆயிடுச்சு. நிவேதிதா ஆபித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள லவ் இருக்கும், பட் உங்களுக்கு என்ன கெமிஸ்ட்ரிலாம் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கங்க, இது வந்து லாங் டைமாக போனால் அன்ஃபேவரபிளாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது இன்னமும் கரெக்டு தான், அன்ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி தெரில. மோனிஷா அண்ட் ரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்மேட்டான்றது ஒரு டவுட் தான், அந்த டவுட்லேயே தான் இருக்கும் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. நேகாந்த் தேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாக்ரிஃபைஸும் மாற்றி மாற்றி முயற்சி பண்ணுறீங்க 2 பேரும், இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபியூச்சர் எப்படி ப்ரெசென்ட்ல எப்படி அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீணா தினேஷ். ஸோ உங்களுக்குள்ள ஒரு டவுட்ஃபுல் ஃபீலிங்லாம் வரலாம் அப்புறமா ஃபியூச்சரில் யோசிக்கும் போது, பட் ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரிகர் பண்ணோம். பட் அதை தாண்டி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் வெல்த்லேருந்து பயங்கரமான நிறைய விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் சைன் தான் இவங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேகாந்த் தேஜஸில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு. ஆனால் 2 பேரும் முயற்சி பண்ணுறதால கொஞ்சம் போகும், பட் இதில் வந்து ஸ்கில்ஃபுல்லாக போகும், உங்களோட ஃபியூச்சருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் அந்த ஐ மீன் ஃபியூச்சரில் கரியர் வைஸில் பாசிட்டிவ் சைன் தான். இதுக்கு முன்னாடி பேசின வீணா மற்றும் தினேஷுக்கு வந்து வீணா கல்யாணம் நடக்குமான்னு கேட்டாங்க, கல்யாணம் நடக்கும்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 குழந்தை பிறக்குமான்ற மாதிரி தினேஷ் கேட்டால் அதுவும் 3 குழந்தை பிறக்கும்னாங்க. அடுத்ததாக நிவேதிதா அண்ட் ஆபித். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும், போக போக வந்து உங்களுக்குள்ள வந்து ஈக்குவல் அந்த ஒரு விட்டு கொடுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு ஆக மொத்தத்தில். அடுத்து பிரியங்கா அண்ட் வெக்கேல. ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே முயற்சி பண்ணீங்க, இப்போ ப்ரெசென்ட்ல ஸ்டேபிளாக இருக்குது, பட் லாங் டைமாக போகணும் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பேலன்ஸ்டாக செரிஸ் பண்ணுற ஒரு லைஃபாக இருக்கணும்னா நீங்கள் பார்த்து யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக வைக்க ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், எனக்கு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் கிடைச்சதே இல்லை அப்படின்னு. கிடைக்கும், அதை நீங்கள் செரிஸ் பண்ணுற அளவுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசவான பர்சன் கிடைப்பாங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்ததாக ஃபைனலாக வந்து மோனிஷா அண்ட் ரெக்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் செட்டே ஆகாதுங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அடுத்து சிந்தூரி சிங்கிளாக வராங்க. அவங்களுக்கு பெருசாக இந்த கார்டு மேலே நம்பிக்கை இருக்கான். ஐ பிலீவ் இன் லவ்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லவ் கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பார்ட்னரை மீட் பண்ணுவீங்க, அது பார்ட்னர் வரையும் போகுமான்னு தெரியல, பட் நீங்கள் ஒரு நியூ லவ்வை பார்ப்பீங்க, மேரேஜ்லேயும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்குன்ற மாதிரி சொல்லியாச்சு. பிராவோ வந்து கேட்டார், எனக்கு லவ்வர் கிடைப்பாங்களா, நான் அவங்கள மீட் பண்ணுவேன்னா அவங்கள என்ன மீட் பண்ணுவாங்களா, மேரேஜ் நடக்குமான்னு கேட்டால் இது எல்லாமே நடக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பர்சன் கிடைப்பாங்க, ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே முடிச்சாச்சு. இதை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உள்ள போய் அங்கே டிஸ்கஷன் நடக்குது. யாருக்கு? வெக்கே மற்றும் பிரியங்காக்கா. அதில் பிரியங்கா சொல்கிறாங்க,
இனிஷியலா நான் மேல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தேன், இந்த மாதிரி லவ் விழுந்தா அது மேரேஜ் வரையும் போகணுன்ற ஒரு இன்டென்ஷன் தான் எனக்கு இருந்துச்சு. பட் இப்போ அந்த அளவுக்கு ஒரு எனக்குன்னு ஒரு பர்சனல் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு இவங்க சொல்றாங்க. இல்ல, இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை என் தரப்ப நீ தெரிஞ்சுக்கிறதும் உன் தரப்ப நான் தெரிஞ்சுக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னும் போது, இப்போ ஒரு முடியலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நம்மளால முடிஞ்ச விஷயங்களை மாத்திக்கலாம், முடியலன்னும் போது என்ன பண்ணோம்னா, சோ இது இதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு பிரியறது தான் ஒரே விஷயம் அப்படின்னும் போது, அப்ப பிரியங்கா சொல்லிடுறாங்க, பிரியறது அவ்வளவு கஷ்டம் என்னை பொறுத்தவரையும். நீ அதை அந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட் உனக்கு இருக்கு, ஆனா அந்த ஒரு மைண்ட் செட்டும் அந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற இது கேப்பபிலிட்டி என்கிட்ட இல்லைன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க டீப்பா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீப்பா போனா ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் ஆகுறாங்கன்றதால திரும்ப இன்னும் டீப்பா போகாம இருக்கிறதே நல்லதுன்ற மாதிரி ஒரு பெட்டர் டிசிஷன் எடுத்து இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து 4 எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.